வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் தலைச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்து வைக்கலாமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். குடும்பத்தின் மூத்த பிள்ளைகள், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும், அவர்களுக்குள் திருமணம் செய்து வைப்பது தவறான ஒரு விஷயம் என்பது ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி ஒரு தலைச்சனுக்கு தலைச்சன் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எடுத்தோடனே சொல்லுவாங்க, ரெண்டு பேருமே மூத்த பிள்ளையாக இருக்காங்க, எப்படி திருமணம் செஞ்சு வைக்கிறது, நல்லதில்லை அப்படின்பாங்க. உண்மையில் ஜோதிடத்தில் இப்படி தான் தலைச்சனுக்கு தலைச்சன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் தலை ரஜ்ஜு, தலை ரஜ்ஜுக்குள் திருமணம் செய்து வைக்கக்கூடாது. தலை ரஜ்ஜு அல்லது சிரசு ரஜ்ஜு அப்படின்னு சொல்லப்படுகின்ற நட்சத்திரங்கள் 3 தான். மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அதே நட்சத்திரம் உள்ள மணமகனையோ அல்லது மணமகளையோ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இது மட்டும்தான் தலைச்சனுக்கு தலைச்சன் ஆகாது அப்படின்னு ஜோதிடத்தில் சொன்னார்கள். அது நாளாக அப்படியே போய் இப்போது மூத்த பிள்ளைகளுக்குள் திருமணமே செய்து வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது தவறானது. மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மற்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம், தவறில்லை. திருமணத்தில் ஆண் பெண் இருவருமே கேட்டை நட்சத்திரமாக இருந்து மூத்த பிள்ளைகளாகவும் இருந்தால், இருவருமே கேட்டை நட்சத்திரம், 2 பேருமே மூத்த பிள்ளைகள் குடும்பத்திற்கு அப்படின்னு சொன்னாதான் இந்த திருமணம் தலைச்சனுக்கு தலைச்சன் அப்படின்ற விதி பொருந்தும். அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாது. இந்த ஜேஷ்டா அப்படின்னு சொன்னால் மூத்த பிள்ளைன்னு அர்த்தம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருவருமே கேட்டை நட்சத்திரம், இருவருமே மூத்த பிள்ளைகளாக இருந்தால் திருமணம் செய்து வைக்க வேண்டாம். அடுத்ததாக, தமிழ் மாதங்களில் ஆனி மாதத்தில் பிறந்த மூத்த பிள்ளைகளுக்குள் திருமணம் செய்து வைக்கக்கூடாது. இந்த விதியும் ஜோதிடத்தில் இருக்கின்றது. ஆனி மாதம் என்பது மிதுன மாதம். இந்த மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய மூத்த பிள்ளைகளுக்குள் திருமணம் செய்து வைக்கக்கூடாது. ஆனி மாதத்தில் பிறந்த மூத்த பெண், இந்த பெண்ணிற்கும் வேறு ஒரு மாதத்தில், தமிழ் மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஆணை மூத்த பிள்ளையாக இருந்தாலும் திருமணம் செய்து வைக்கலாம், தவறில்லை. இருவருமே ஆனி மாதத்தில் பிறந்த மூத்த பிள்ளைகள் என்றால் அதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. திருமணத்துக்கு நாள் குறிக்கும் போது, இந்த மூத்த பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கு நாள் குறிக்கும் போது எப்படி திருமண நாளை குறித்து பார்க்கணும். ஒரு பிள்ளை மூத்த பிள்ளையாக இருக்குது, திருமணத்தில் பையன் மூத்த பிள்ளையாக இருக்கார், பொண்ணு இளைய பிள்ளையாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் யாருக்காவது ஒருத்தர் தலைப்பிள்ளையாக இருந்தால் எப்படி திருமண நாளை குறிக்கணும், அது எப்படி நல்லது அப்படின்னு பார்க்கலாம். அந்த மூத்த பிள்ளையுடைய பிறந்த மாதம், பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரம், இந்த 3 விஷயங்களும் திருமண நாளில் வரக்கூடாது. இப்போ மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய பையனுக்கு திருமணம் நிச்சயமாயிடுச்சு. அவர் பிறந்திருக்கக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம் வச்சுக்கலாம். பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை, பிறந்த கிழமை ஒரு வியாழக்கிழமை. இந்த 3 விஷயங்களும் திருமணத்தில் வரக்கூடாது. ஏப்ரல் மாதத்தில் திருமணத்தை நிச்சயம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிழமை வியாழக்கிழமையாக இல்லாமல் மற்ற கிழமைகளில் திருமண நாளை குறிக்கலாம். நட்சத்திரம், திருமணத்துக்கு ஒரு நட்சத்திரம் வைப்பாங்க இல்லையா, சுபமுகூர்த்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் திருவாதிரையாக இருக்கக்கூடாது. மற்ற நட்சத்திரங்களில் திருமணம் செய்யலாம். மூத்த பிள்ளைகளுக்கு மட்டும் அவர்களுடைய பிறந்த நட்சத்திரம், பிறந்த மாதம், பிறந்த கிழமை, இந்த 3மே திருமண நாளில் வரக்கூடாது. 2 பேருமே மூத்த பிள்ளைங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இருவருடைய நட்சத்திரம், அவர்களுடைய பிறந்த கிழமை, பிறந்த மாதம், இந்த 3மே வரக்கூடாது. அதை தவிர்த்து மற்ற மாதம், நட்சத்திரங்களில் நீங்கள் திருமணம் செய்து வைக்கலாம், தவறில்லை. தலைச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்யலாம்.
அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விதிவிலக்குகளை நாம் தெரிந்து கொண்டு அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். தலைச்சனுக்கு தலைச்சன் என்பது ஒரு பழமொழியாகவே இருக்கிறது தவிர ஜோதிடத்தில் அப்படி யாரும் சொல்லலை. தலைப்பிள்ளைகளுக்குள் திருமணம் செய்து வைக்கலாம். அதில் தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இதுபடியே தலைப்பிள்ளைகளுக்குள் திருமணம் செய்து வைப்பது நல்லதுதான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.